காலை வணக்கம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமாங்க, குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் எல்லாம் ஒரு நாள் அதுங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வைத்து கொண்டதாம். ஒரு பெரிய டவர், அந்த டவர் மேலே யார் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். இந்த காம்படிஷனை பார்க்க நிறைய ஃப்ராக்ஸ் கூடி இருந்துதான். காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆச்சுங்களாங்க. கூடி இருந்ததுல ஒரு சில ஃப்ராக்ஸ், இது ரொம்ப கஷ்டம், இது உங்களால முடியாது, நீங்க ரொம்ப குட்டியா இருக்கீங்க, டவரோட டாப் வரைக்கும் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கத்திக்கொண்டே இருந்ததாம். இந்த சத்தம் அதிகமாக இந்த குட்டி ஃப்ராக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா சோர்ந்து போய் முன்னேறி செல்ல முடியாம அப்படியே நின்று விட்டதாம். ஆனா ஒரு குட்டி ஃப்ராக் மட்டும் டவரோட டாப் வரைக்கும் போய் வின் பண்ணிச்சாங்க. அந்த குட்டி ஃப்ராக் கிட்ட உன்னால மட்டும் எப்படி ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டப்போதான் தெரிஞ்சுதான் அந்த குட்டி ஃப்ராகுக்கு காது கேட்காது அப்படின்னு. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாங்க, நம்மை குறித்து என்ன பேசுறாங்கன்னு அதிகமாய் நாம் கவனம் செலுத்துகிறதுனால தான் சில நேரம் வாழ்க்கையில நம்மால முன்னேறி செல்ல முடியறதில்ல. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே என்று. ஆமாங்க, நாம் மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுகிற எதிர்மறையான வார்த்தைகள், நம்பிக்கை இழக்க செய்கிற வார்த்தைகள், தேவையற்ற பேச்சுகளுக்கு செவி கொடுக்காமல் இருப்பது நல்லது. அப்படியே அதை நம்ம கேட்டாலும் அதை நாம் மனதிற்குள் எடுத்து செல்லாமல் இருப்பது நல்லதுங்க. அப்படி நம்ம எடுத்து சென்றோம்னா அது நம்முடைய அமைதியை கெடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய மனதிற்கு தேவையில்லாத கஷ்டத்தையும் கொண்டு வரும். தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நம்மை சோர்வடைய செய்துவிடும். ஆகையினால நல்ல அட்வைசஸ்க்கு செவி கொடுத்து அந்த தேவையற்ற பேச்சுகளை பொருட்படுத்தாம கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் காட்டுற வழியில நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கணுங்க. அதே சமயம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி நாமும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல் வார்த்தைகளை பேசணுங்க. ஆமாங்க, நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறதாய், உற்சாகப்படுத்துகிறதாய், சத்தியத்தை போதிக்கிறதாய், தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டுங்க. அதை கேட்கிறவர்களுக்கு பயனுள்ளதாகவும் நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கணுங்க. ஆமாங்க, தேவையற்ற பேச்சுகளை கவனியாமலும் தேவையான பிரயோஜனமான பேச்சுகளை பேசும்படியாகவும் நமக்கு கிருபை செய்யும்படி அந்த ஞானத்தை நமக்கு தரும்படி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போங்க. எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, ஆண்டவரே, தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்காத படிக்கு, ஆண்டவரே அதை கவனியாத படிக்கு, அதை நாங்களுக்கு இருதயத்துக்கு கொண்டு செல்லாத படிக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்க காட்டுகிற வழியில நடக்கவும், நல்ல அட்வைசஸ்க்கு ஆண்டவரே அப்பா எங்கள் செவியை சாய்க்கவும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே எங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கட்டும் தகப்பனே. மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாய், நம்பிக்கை தரக்கூடியதாய், ஆறுதல் படுத்தக்கூடியதாய், ஆண்டவரே சத்தியத்தை போதிக்கக்கூடியதாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா தேவையற்ற காரியங்களுக்கு செவி கொடுக்காத படிக்கு, தேவையான பிரயோஜனமான காரியங்களை பேசும் படிக்கு நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஞானத்தை நீங்க எங்களுக்கு தாங்கறச்சா, நீங்க எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமாய் வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின்
வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.